வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நேற்று மதுரையில் என்டிஏ மீட்டிங் நடந்துச்சுல, தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசனை நடந்திருக்கு. மோடியுடைய பொதுக்கூட்டத்துக்கு பிறகு தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை நடந்திருக்கு. இன்னைக்கு இபிஎஸ் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. இப்போ பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்சி மாநாடுக்குள்ள எல்லாமே ஃபைனல் ஆயிரும், யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிற தொகுதி பங்கீடே ஃபைனல் ஆயிரும், திருச்சி மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பியூஷ் கோயல் ஹிண்ட் கொடுத்துருக்காரு. திருச்சி மாநாடு என்டிஏ பொதுக்கூட்டம் எப்போ? மார்ச் 1 மதுரை பொதுக்கூட்டம், மார்ச் 7 வேலூரில் பொதுக்கூட்டம் நடக்குது என்டிஏ பொதுக்கூட்டம், மார்ச் 13 திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நடக்குது. அப்போ மார்ச் 13 எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிறது இறுதி ஆயிரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பியூஷ் கோயல் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள்லாம் ட்ரெய்லர் தான், திருச்சி பொதுக்கூட்டம் தான் மெயின் பிக்சரே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன மெயின் பிக்சர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கே அண்ணாமலை அப்படிங்கிற பேரை சொன்ன உடனேயே அந்த மதுரை பாஜக பொதுக்கூட்ட திடலே அப்படியே குலுங்கியிருக்கு. பாஜக தொண்டர்கள்லாம் அந்தளவுக்கு விசில் அடித்து அப்படி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம் நடந்துச்சுல மதுராந்தகத்தில், அந்த பொதுக்கூட்டத்திலேயே அண்ணாமலையுடைய பேரை மோடி உச்சரிப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பர்சனலாக. ஆனால் மோடி அவர்கள் அண்ணாமலையுடைய பேரை உச்சரிக்கலை. மேடையில் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேரை மட்டும் மோடி உச்சரித்தார். பாஜக தொண்டர்கள் வருத்தப்பட்டாங்க. அண்ணாமலை கட்சிக்காக எவ்வளவு எஃபர்ட்டை போட்டு 12% கட்சியை வளர்த்துருக்காரு மோடி அவர்கள். மோடிக்காக அரசியலுக்கு வந்தவர் அண்ணாமலை, அண்ணாமலையுடைய பேரை மோடி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொஞ்சம் ஆதங்கப்பட்டாங்க. அதை மோடி அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்துக்கு பிறகு ஸ்டடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்று மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையுடைய பேரை மோடி உச்சரிச்சிருக்காரு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் யார் யாருடைய பேரெல்லாம் உச்சரித்தாரோ அவங்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தலைவராக இருந்தாங்க. அதாவது என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய பேரை மோடி உச்சரித்தார். ஆனால் அண்ணாமலை பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர்ஸு. பிஜேபியிலையும் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் இல்லை இப்போ வரைக்கும். அவர் சாதாரண தொண்டனாக தான் இருக்கார் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையுடைய பேரை மோடி உச்சரித்த உடனேயே எவ்வளவு ஆரவாரம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேரை உச்சரித்தார், அரங்கம் அதிர்ந்தது மதுராந்தகத்தில். நம்ம அந்த வீடியோவெல்லாம் பார்த்தோம். ஆனால் நேற்று மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேரை இபிஎஸ் உச்சரிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் எப்படி வெல்கம் பண்ணியிருக்காருன்னா, பாஜக தலைவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோடு முடிச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ இதுவும் கவனம் பெறுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அரங்கத்துக்குள்ளே வராரு இல்லை பேச வராரு அப்படின்னா பாஜக தொண்டர்கள்லாம் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த காவி துண்டு இருக்குல்ல, அதை எடுத்து தலைக்கு மேலே சுற்றி அண்ணாமலையை வெல்கம் பண்ணுவாங்க. எப்போதுமே பிரதமர் மோடிக்கும் அப்படி தான் பாஜக தொண்டர்கள் வெல்கம் பண்ணுவாங்க. இதை அப்படியே பார்த்து திமுக என்ன பண்ணாங்கன்னா, நடக்கக்கூடிய மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் வரும்போது திமுக காரங்களும் இது மாதிரி துண்டை எடுத்து தலைக்கு மேலே சுற்றி துண்டை தூக்கி வீசுறது, இது மாதிரி திமுக அப்படியே பாஜகவை பார்த்து காப்பி அடித்தாங்க. இப்போது அதிமுகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேபி முனுசாமி அதிமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவு போடுறாரு. அந்த வீடியோ கூட வைரலு. கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரும்போது, மேடைக்கு வரும்போது எப்போல்லாம் எடப்பாடியாருடைய பேரை உச்சரிக்கிறாங்களோ அப்போ நம்மளுடைய கட்சி துண்டை எடுத்து சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கேபி முனுசாமி. அதே மாதிரி இப்போ அதிமுகவும் இதில் ஜாயின் ஆகியிருக்காங்க. இபிஎஸ் உடைய பேர் உச்சரிக்கப்படும் போதும், இபிஎஸ் பேச வரும்போதும், அரங்கத்துக்குள்ளே வரும்போதும் அதே மாதிரி கேபி முனுசாமி சொன்ன மாதிரியே அதிமுக தொண்டர்கள் துண்டை எடுத்து தலைக்கு மேலே சுற்றி வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதுவும் கவனம் பெற்றது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.